நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் நெஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, மிட் கேப் போன்றவைகளுக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸும் இன்ட்ராடேல மார்க்கெட் எப்படிலாம் ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம வீடியோவாக பதிவிட்டுக்கிட்டு இருக்கோம். நம்ம பதிவிடக்கூடிய தகவல்கள் நிறைய புதிய பிகினர்ஸ்க்கும் ஏற்கனவே ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் ரொம்பவே உதவிகரமாக இருந்துகிட்டு இருக்கு. நம்ம போன வாரம் என்ன தகவல் சொல்லியிருந்தோம், நாளைக்கு மார்க்கெட் எப்படி ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோ மூலயமா பார்த்துருச்சுக்கலாம் வாங்க. மார்க்கெட் குளோபல் மார்க்கெட்டில் ஃபெட்டோட ரிசல்ட்டு ஒரு சில ஸ்பீச்லாம் பார்த்திங்க அப்படின்னா பாசிட்டிவாக இருக்குது. அப்படிங்கிறதுனால மார்க்கெட் வியாழக்கிழமைக்கும் வெள்ளிக்கிழமைக்கும் ஒரு ஸ்ட்ராங் கன்சால்டேஷனில் இருந்துச்சு. இந்த ஜோன் ஸ்ட்ராங் கன்சால்டேஷனில் இருந்துச்சு. இந்த ஸ்ட்ராங் கன்சால்டேஷன் என்ன ஆகிருக்கு அப்படின்னா ஒரு பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஃபெட் சேர்மனோட ஸ்பீச்சாக இருக்கட்டும், ஒரு சில குளோபல் மார்க்கெட்டோட இம்பேக்ட்டு எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா பாசிட்டிவாக அமைஞ்சிருக்கு. இந்த பாசிட்டிவாக அமைஞ்சதுக்கான ரீசன் பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் பார்த்திங்கன்னா ஒரு அப் ட்ரெண்ட் கொடுத்துருக்கு. அந்த அப் ட்ரெண்ட் பார்த்திங்கன்னா நெஃப்டியில் இன்றைக்கி 187 புள்ளிகள் பாசிட்டிவில் நெஃப்டி வந்திருக்கு. ஃபிப்னாசி லெவல் பார்த்திங்கன்னா 25,077. நெஃப்டியோட கான்ட்ரிபியூட்டர் யார் அப்படிங்கிறத செக் பண்ணிக்கலாம். நெஃப்டி இன்றைக்கி ஏறுறதுக்கு கிட்டத்தட்ட 200 புள்ளிகள் நெஃப்டி பாசிட்டிவ். ஓகே, அந்த 200 புள்ளிகள் பாசிட்டிவ் பார்த்திங்க அப்படின்னா ஹெச்டிஎஃப்சியும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் நியூஸ் ஹெச்டிஎஃப்சிக்கு இருக்குது. அந்த ஹெச்டிஎஃப்சி நியூஸ் படி தான் பார்த்திங்க அப்படின்னா 14 பாயிண்ட் ஹெச்டிஎஃப்சி ஏறிச்சு. 25 பாயிண்ட் பார்த்திங்க அப்படின்னா ஹெச்டிஎஃப்சி நெஃப்டி ஏறுறதுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கு. அதே நேரத்தில் ரிலையன்ஸ் 20 புள்ளிகளும், ஐசிஐசிஐ பேங்கு, ஹெச்சிசிஎல் டெக்கு, என்டிபிசி இவங்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட்டு ஏறுறதுக்கு நல்லா கான்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அதே நேரத்தில் பேங்க் நிஃப்டிக்கு யாரெல்லாம் கான்ட்ரிபியூஷன் இருக்குது, ஏன்னா பேங்க் நிஃப்டியே இன்றைக்கி ஒரு 300 பாயிண்ட்ஸு. அதில் ஹெச்டிஎஃப்சி மட்டும் பார்த்திங்க அப்படின்னா 171 புள்ளிகள் ஹெச்டிஎஃப்சி கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கு. ஐசிஐசிஐ பேங்க் 105 புள்ளிகள் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கு. ஓகே, ஓரளவுக்கு பாசிட்டிவாக தான் நியூஸு எல்லாமே இருக்குது. அப்படிங்கிறதுனால அகைன் மார்க்கெட்டுக்கு எது ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு இமிடியேட்டான ரெசிஸ்டன்ஸ் 25,077. ஓகே, இந்த லெவல் ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அதுதான் மார்க்கெட்டுக்கு ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ். ஆல் டைம் ஹையை மார்க்கெட் பிரேக் அவுட் ஆனிச்சு அப்படின்னா ஃபர்தராக இன்னொரு ரேலி வரும். பிரேக் பண்ணி மேலே க்ளோஸ் அண்ட் கிராஸ் ஆகணும். ஒரு ஒன் டே கேண்டிலாவது 25,072க்கு மேலே க்ளோஸ் அண்ட் கிராஸ் ஆனிச்சு அப்படின்னா ஃபர்தராக ஒரு நல்ல ஒரு அப் ட்ரெண்டுக்கான சான்சஸ் இருக்கும். அது எது வரைக்கும் இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். 25,184 அப்படிங்கிற 200 அப்படிங்கிற லெவல் அடுத்த ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் ஃபிப்னாசி படி. அதற்கு மேலே வருது அப்படிங்கிற பட்சத்தில் இன்னொரு 200 புள்ளிகள் 24,396, 400 அப்படிங்கிற லெவல் ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அடுத்தது சப்போர்ட்டு. மார்க்கெட்டுக்கான ஃபஸ்ட்டு சப்போர்ட் எங்கே இருக்குது அப்படின்னா மார்க்கெட் இந்த லெவலை பிரேக் அவுட் ஆனிச்சு பாருங்கள். இந்த லெவல் கன்சால்டேஷன் ஜோன்லேருந்து பிரேக் அவுட் ஆனிச்சு பார்த்தீங்களா. 24,875 அப்படிங்கிற லெவல் பார்த்தீங்க அப்படின்னா ரெசிஸ்டன்ஸாக ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். ஏற்கனவே ரெசிஸ்டன்ஸாக இருந்தது ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். அதற்கு கீழே மார்க்கெட் வருது அப்படிங்கிற பட்சத்தில் 24,700 அப்படிங்கிற லெவல் ஒரு சப்போர்ட் ஜோனாக இருக்கும். அதற்கு கீழே மார்க்கெட் வருது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த ஜோன் ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். 24,621 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட் ஜோனாக இருக்கும் மார்க்கெட்டுக்கு, நெஃப்டியோட சப்போர்ட்டு. அதே நேரத்தில் இந்த ட்ரெண்ட் லைன் நெஃப்டிக்கு ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கும். அதை பார்த்துக்கோங்க. மார்க்கெட் இந்த லெவலை பிரேக் அவுட் ஆகிருக்கு. இந்த ட்ரெண்டை பிரேக் அவுட் ஆனோடனே ஒரு அப் ட்ரெண்டில் போயிட்டுருக்கு. இந்த அப் ட்ரெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆல் டைம் ஹையும் பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா நல்ல ஒரு ஃபர்தரான ஒரு அப் ட்ரெண்டுக்கான சான்சஸ் இருக்கும் நண்பர்களே. பேங்க் நிஃப்டியோட லெவல்ஸ் என்ன சொல்ல வருது அப்படின்னா பேங்க் நிஃப்டி எக்ஸாக்டாக இந்த ட்ரெண்டு இன்னும் கொஞ்சம் மேலே வந்ததுன்னா 21,300 நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். அந்த லெவலில் தான் ரெசிஸ்டன்ஸ் எடுத்திருக்கு. அகைன் இந்த ட்ரெண்டை பிரேக் அவுட் ஆனிச்சுன்னா தான் பேங்க் நிஃப்டி ஃபர்தராக ஒரு அப் ட்ரெண்ட் வரும். சரிங்களா? இந்த லெவலை பார்த்துக்கோங்க. இந்த ட்ரெண்டை பிரேக் அவுட் ஆகணும். அதே நேரத்தில் இந்த சேனல் இந்த சேனலில் சப்போர்ட் எடுத்துக்கிட்டே இருக்குது. இது ஒரு சப்போர்ட்டாக இருக்கும்.
சரிங்களா? எது எது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். நேற்றுக்கு வீடியோ வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தேன் நண்பர்களே, ஆனால் போஸ்ட் பண்ண முடியல. நெட்டு இஷ்யூஸ் இருந்ததுனால கொஞ்சம் போஸ்ட் பண்ண முடியல. அதனால தான் லெவல்ஸ்லாம் எல்லாமே கரெக்டாக மார்க் பண்ணிட்டேன் பாருங்கள். லெவல்ஸ் வந்து நம்மளோட லெவல்ஸ்லாம் எக்ஸாக்டாக ரெசிஸ்டன்ஸ் எடுத்துருக்கு வீக்லியில். இதுதான் நான் மார்க் பண்ணி நேற்று வச்சுருந்த வீடியோ ரெடி பண்ணிட்டேன். ஆனால் நெட்டு கொஞ்சம் இஷ்யூஸ் இருந்துச்சுனால போஸ்ட் பண்ண முடியல. கரெக்டாக எல்லாமே நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் எடுத்துருக்கு பாருங்கள். இது எல்லாமே நான் நேற்று ரெடி பண்ண வீடியோஸு. நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் ஒன்றா பிரேக் பண்ணி ரெசிஸ்டன்ஸ் 2ல் கரெக்டாக எக்ஸாக்டாக போயிருக்கு பாருங்கள். இது வீடியோ போஸ்ட் பண்ண முடியல, இருந்தாலும் அதை நம்ம வந்து சொல்லி காமிக்க வேண்டியதில்லை. சரிங்களா? இமீடியட் ரெசிஸ்டன்ஸ் வந்து இப்போதைக்கு இன்றைக்கி வந்து டே ஹை 51,317 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ். மார்க்கெட் அதற்கு மேலே வருது அப்படிங்கிற பட்சத்தில் 51,600 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ். இந்த லெவல் ஃபிப்னாசி லெவல் 51,652 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ். அதற்கும் மேலே வருது அப்படிங்கிற பட்சத்தில் இமிடியட் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. 51,882 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ். சப்போர்ட் வந்து இந்த கன்சல்டேஷன் ஜோன்லேருந்து பிரேக் அவுட் ஆனிச்சு பாருங்கள். 51,068 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு சப்போர்ட்டு. மார்க்கெட் அதற்கும் கீழே வருது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த லெவல் வந்து ஒரு சப்போர்ட்டு. 50,790 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு சப்போர்ட்டு. ஒன்ஸ் அந்த லெவலுக்கு கீழே வருது அப்படிங்கிற பட்சத்தில் 50,343 அப்படிங்கிற லெவல் வந்து பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் நண்பர்களே. ஓகே, நாளைய தினம் ஃபின்னிஃப்டியோட எக்ஸ்பிரி இருக்குது அப்படிங்கிறதுனால ஓஐ டேட்டா என்ன சொல்ல வருது அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம். இந்த ட்ரெண்டு வந்து நல்ல சப்போர்ட்டாக இருந்துக்கிட்டு இருக்குது. இந்த ட்ரெண்டையும் நான் நேற்று வீடியோக்காக தான் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். இந்த வீடியோவில் தான் போட்டிருந்தேன். எக்ஸாக்டாக நம்ம சொன்ன ரெசிஸ்டன்ஸ் 1 பிரேக் பண்ணியிருக்கு. மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸ் 2 அந்த ரேஞ்சை பிரேக் பண்ணிட்டு தான் மேலே போயிருக்கு. நாளைக்கான ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் இன்றைக்கி வந்து டே ஹை. ஓகே, தென் அடுத்த ரெசிஸ்டன்ஸ் 23,552. ஒன்ஸ் அந்த லெவலுக்கும் மேலே வருது அப்படிங்கிற பட்சத்தில் 23,725 அப்படிங்கிற லெவல் வரைக்கும் வருவதற்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. சப்போர்ட் வந்து இன்றைக்கி வந்து டே லோ வந்து நாளைக்கான சப்போர்ட்டு. கரெக்டாக எக்ஸாக்டாக நம்மளோட ட்ரெண்டில் தான் மார்க்கெட் வந்து காலையில் வந்த வேகத்துக்கு சப்போர்ட் எடுத்துகிட்டு ரிவர்ஸ் ஆகிருக்கு. நாளைக்குமே வந்து இந்த ட்ரெண்டை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்குவோம். இந்த ட்ரெண்டை பேஸ் பண்ணி மார்க்கெட் வந்து ஒரு அப் ட்ரெண்டுக்கான சான்சஸ் இருக்கும். ஓகே, 23,300 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு நல்ல சப்போர்ட்டு. அதற்கும் கீழே வருது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த கன்சல்டேஷன் ஜோன் வந்து அடுத்த சப்போர்ட்டு. 23,200 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு சப்போர்ட்டு. ஒன்ஸ் அந்த லெவலுக்கும் கீழே வருது அப்படிங்கிற பட்சத்தில் 23,200 அப்படிங்கிற லெவல் சப்போர்ட்டு. மார்க்கெட் சப்போஸ் இந்த ட்ரெண்டெல்லாம் பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா ஒரு பெரிய ஃபால் இருக்கும் நண்பர்களே. இந்த ட்ரெண்ட் வந்து மார்க்கெட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஏறிக்கிட்டு இருக்குங்களா, விழுந்தது அப்படின்னா அப்படியே இங்கேருந்து ஒரு ஸ்ட்ரைட்டாக விழுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அது விழுந்துச்சு அப்படின்னா இந்த ட்ரெண்ட் லைன் வரைக்கும் ஒரு ப்ரைமரி ட்ரெண்டு போயிட்டு இருந்துச்சு பாருங்கள், இந்த ட்ரெண்டு வரைக்கும் விழுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஏன்னா இந்த ட்ரெண்டை எப்போ கிராஸ் பண்ணி ஒரு டே கேண்டில் வந்து க்ளோஸ் அண்ட் கிராஸ் ஆகுதோ அப்படியே பெரிய ஃபாலோ ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இந்த ட்ரெண்டை பிரேக் பண்ணாத வரைக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. அப் ட்ரெண்டில் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஓகே, இது ஃபின்னிஃப்டியோட லெவல்ஸு. ஃபின்னிஃப்டியோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் என்ன சொல்ல வருது அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஃபின்னிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா 23,400 கால் புட்டு ரெண்டுத்துலேயுமே வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து பில்ட் ஆகிருக்கு. நாளைய தினம் 23,500 ஒரு ரெசிஸ்டன்ஸ், அதை பிரேக் பண்ணால் 550, 600 எவ்ரி 50 பாயிண்ட் வந்து ரெசிஸ்டன்ஸ் பில்ட் ஆகிருக்கு. ஆனால் 23,400 அப்படிங்கிறது நாளைக்கு ஒரு சப்போர்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத காமிக்குது. எவ்ரி 100 பாயிண்ட்ஸ் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதையும் காமிக்குது. ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா புட் சைடு ஸ்ட்ராங்காக 23,200 23,000 ரேஞ்சில் 23,400 அப்படிங்கிற ரேஞ்சில் சப்போர்ட் இருக்குது. ஓவராலாக ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா எவ்ரி 100 பாயிண்ட்ஸ் வந்து கால் சைடு வந்து ரெசிஸ்டன்ஸ் வந்து பில்ட் ஆகிருக்கு. ஓகே, அடுத்தது மிட் கேப்போட லெவல்ஸ் வந்து பார்த்துருவோம். மிட் கேப்பும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுவுமே நான் நேற்று போட்ட ட்ரெண்டு தான். மிட் கேப்பும் வந்து ஆல் டைம் ஹையை வந்து அகைன் ஒரு டைம் டச் பண்ணிவிட்டு இந்த ட்ரெண்டை வந்து மார்க்கெட் வந்து ரீடெஸ்ட் பண்ணியிருக்கு. ஒன்ஸ் இந்த லெவல்லேருந்து மேலே வருது அப்படிங்கிற பட்சத்தில் 13,100 அப்படிங்கிற லெவல் தான் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ். அதற்கு மேலே வந்துச்சுன்னா 13,200,
அதற்கு மேலே வந்துச்சுன்னா 13,300 அப்படிங்கிற லெவலில் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். சப்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா 12,946 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு சப்போர்ட்டு. அதற்கு கீழே வருது அப்படிங்கிற பட்சத்தில் 12,800 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு சப்போர்ட்டு. அதற்கு கீழே வருது அப்படிங்கிற பட்சத்தில் 12,671 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டு. ஓகே, இது எல்லாமே சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் நண்பர்களே. நம்ம சொல்லக்கூடிய தகவல்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் இதே போல் யாரோட உதவியும் இல்லாமல் நீங்களே சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ட்ராப் பண்ணணும், யாரோட உதவியும் இல்லாமல் ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கற்றுக்கணுன்னு விருப்பப்படுறவங்க டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப்கான லிங்க் இருக்குது. கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணுங்கள். அப்போ தான் மார்க்கெட்டில் வந்து ஒரு நல்ல ஒரு கன்சிஸ்டண்ட்டான ப்ராஃபிட் வந்து எடுக்க முடியும். சரிங்களா? கற்றுக்கணுன்னு விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் வாட்ஸ்அப்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஒன்லி டெக்ஸ்ட் பண்ணுங்கள், கால் பண்ண வேணாம். அதே நேரத்தில் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஏதாவது சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஃப்ரீ டிமேண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். முற்றிலும் ஃப்ரீ தான். தமிழ் கஸ்டமர் கேர் சப்போர்ட் இருக்குது. விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்க்கை பயன்படுத்தி அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்குவாங்க. மற்ற ப்ரோக்கரேஜஸை விட கம்மியாக இருக்கும். ஸ்டாக்ஸ்லாம் ட்ரேட் பண்ணுற மாரி இருந்தீங்க அப்படின்னா 2x 4x 5x மார்ஜின் ஃபெசிலிட்டிஸ் வரைக்கும் கிடைக்கும். சரிங்களா? அதே நேரத்தில் நான் சொல்லக்கூடிய தகவல்கள் அனைத்துமே வந்து என்னோடய வியூஸ் தான். நான் சொல்லக்கூடியது அப்படியே நடக்கணுங்கிற அவசியம் கிடையாது. நீங்களும் மார்க்கெட்டை வந்து ப்ராப்பராக அனலைஸ் பண்ணி பாருங்கள். அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, மீண்டும் இன்னொரு இது பண்ணுற பயனுள்ள வீடியோவில் சந்திக்கும் வரை தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.